திருக்குறள் விசிமீன் தெளிவிலே எல்லாம் மற்றாலே பசுபோல் தலை காண்பறிந்தே வானத்திலிருந்தே மழை பெய்யாவிட்டால் உலகில் பசுபோல் நுனியும் காண்பதே அரிதாகிவிடும். வளர்ந்து வரும் மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் எடுக்கவும் கொடுக்கவும் கூடிய சமுதாய அமைப்பை நாம் இப்போது பெற்று வருகிறோம். எனவே தானம் அவசியமாகிறது. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறம். அறம் அனைத்து இன்பங்களையும் தரும் என்கிறார் வள்ளுவர். அறம் செய்ய விரும்பு என்கிறார் ஔவையார். இப்பெரியோர்களின் கூற்றுக்கிணங்க பல அரும் பெரும் செயல்களை செவ்வன செய்து வருகிறது நமது பால்சாமி நாடார் கல்வி அறக்கட்டளை. கல்வி கண் திறந்த காமராஜரின் உற்ற நண்பரான திரு பால்சாமி நாடார் கல்வியின் மீது தீரா பற்று கொண்டிருந்தார். இவர் தனது நேர்மையாலும் சீரிய சிந்தனையாலும் சீர்காழியில் அனைவராலும் அறியப்பட்டவராயிருந்தார். இவரது வழித்தோன்றலில் வந்தவரான திரு ராமர் அவர்களும் சற்றும் சளைத்தவர் அல்ல. கல்வி மீது தீரா பற்று கொண்டவர். ஆயிரத்தி 1932 ஆண்டு நிறுவப்பட்ட வாணி விலாஸ் பள்ளி சீர்காழியின் மிக முக்கிய அங்கமாயிருந்தது. ஆனால் காலப்போக்கில் இப்பள்ளி பல இன்னல்களை சந்தித்தது. திரு ராமர் அவரது கடும் முயற்சியால் மூடும் நிலையில் இருந்த இப்பள்ளியை சீராக்க முனைந்தார். ஆனால் இதற்கு தனிமனித முயற்சி மட்டும் போதாது என்பதை கண்டு அறக்கட்டளை ஒன்றினை தொடங்க முடிவெடுத்தார். பள்ளியை இலவச கல்வி நடத்திட்டு இருந்தோம். அரசாங்க பள்ளியை சிறந்த கல்வியை கொண்டு வரதுக்கான முயற்சியில தீவிரமா போராடி இருக்கோம். இது போதுமா போதாது. அப்ப இந்த பள்ளிய மாணவர்கள் இன்னைக்கு 600 மாணவர்கள் படிக்கிற காலத்துல 600 பிள்ளைகள் தனது குருநாதரின் மேல் கொண்ட மரியாதையின் பொருட்டு அவருடைய பெயரை கொண்டே பால்சாமி நாடார் கல்வி அறக்கட்டளையை 2006 ஆண்டு நிறுவினார். நமது அறக்கட்டளை செய்து வரும் சேவைகளை இப்போது பார்ப்போம். சமூக சேவை. நமது அறக்கட்டளை தனது நேசக்கரம் நீட்டி இன்னலுறும் மக்களை அரவணைப்பதை தம் சீரிய பணியாக கொண்டுள்ளது. ஆண்டு ஏற்பட்ட சுனாமி என்ற ஆழிப்பேரலையின் போது ஊரே மயான காட்சி அளித்தது. ஆனால் சற்றும் தளராமல் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தொடர்ந்து ஒரு வார காலத்திற்கு உணவு சமைத்து தந்ததுடன் இருக்க இடமும் உடுக்க உடைகளும் தந்து உதவியது நமது அறக்கட்டளை. திறமை மிகுந்தோர் எத்துறையில் இருந்தாலும் அவர்களை பாராட்டும் நமது அறக்கட்டளை சூழலால் பாதிக்கப்பட்டு மனம் தளர்ந்தோரை அரவணைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது. என் பேர் மெரினா. நான் கீழச்சாலையில் இருக்கேன். நான் யூஜி படிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் நல்லா பாடுவேன். யூஜி படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஐயாவோட ட்ரஸ்ட்டுக்கு என்னை பாடுறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ போய் நான் பாடிட்டு இருக்கும் பொழுது யூஜி முடிச்சிட்டேன். எனக்கு எம்எஸ்சி படிக்க பிஎட் படிக்கலாம் எனக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா விவசாயம் செஞ்சு தான் படிக்க வச்சாங்க. பிஎட் படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐயா உடனே நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேம்மா, அது மாதிரி அப்ளிகேஷன் மட்டும் நான் வாங்கி மதுரையில் இருக்கிற வெள்ளைச்சாமி நாடார் காலேஜில் என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க. அங்கே அங்கே ஃபீஸே 1 lakh இருக்கும். என்ன ஒரு பைசா கூட என்னை கேட்கல. எல்லாமே அவங்க ஹெல்ப் தான் எனக்கு பண்ணாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிருக்கேன். என் மூலயமா தான் என்னோடய தங்கச்சிங்கெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. என்னை மாதிரி எத்தனையோ ஸ்டூடெண்ட்டை என்னை மட்டும் படிக்க வைக்கல ஐயா.
எல்லா வீட்லேயும் ஏழை பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன மாதிரியே நிறைய பேர் படித்து நல்ல ஒரு லெவலுக்கு வரணும்னு நான் ஐயாட்ட சொன்னேன். அப்புறம் நான் இப்போ நான் சிங்கராக இருக்கிறதுனால ஸ்கூலுக்கும் போயிட்டு ஆர்கெஸ்ட்ரா அது மாதிரி ப்ரோக்ராம்க்கெலாம் போயிட்டு என்னோடய தங்கச்சிங்களை படிக்க வச்சுட்டு நல்ல ஒரு லெவலுக்கு நான் வந்துட்டேன். அது மாதிரி ஐயா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும்னு தான் என்னோடய எய்மு, ஆசையும் அதான் எனக்கு. மருத்துவமனைகளின் சுகாதாரத்தை மேம்படுத்துவதையும் ஏழை எளியோர் உடல் ஊனமுற்றோருக்கு உதவுவதையும் கடமையாக கொண்டு அயராது செயல்பட்டு வருகிறது நமது அறக்கட்டளை. கல்வி. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் ஒவ்வொரு மனிதருக்கும் கண் போன்றதாகும். கல்லாதவன் கண்ணிருந்தும் குருடனாவான். இதனை நன்கறிந்த நமது அறக்கட்டளை பல கல்வி சார்ந்த சேவைகளை திட்டமிட்ட முறையில் வழங்கி வருகிறது. மாணவ செல்வங்களை பாராட்டுவதுடன் நிறுத்தாமல் அவர்களுக்கு கல்வி அறிவு தந்த ஆசிரிய பெருமக்களையும் கௌரவித்து சிறப்பிக்கிறது நமது அறக்கட்டளை. இலவச கல்வி தரும் நம் தொடக்கப் பள்ளியில் இலவசமாய் வாகன வசதியும் தந்து உதவுகிறது நமது அறக்கட்டளை. சீர்காழி நகரிலிருந்து தோராயமாக 15 கிலோமீட்டருக்குள் உள்ள கிராமங்களை சேர்ந்த மாணவ செல்வங்கள் இதனால் பலனடைகின்றனர். தினசரி தம் இல்லங்களிலிருந்து பள்ளிக்கும் பள்ளியிலிருந்து இல்லத்திற்கும் மாணவர்களை திறமையான ஓட்டுநர்களையும் உதவியாளர்களையும் கொண்டு வாகனங்களில் அழைத்துச் செல்கின்றனர். விளையாட்டு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்கிறார் மகாகவி. விளையாட்டுத்துறை வளர்ந்து வரும் சூழலில் விளையாட்டு அவசியமாகிறது. இதனை ஊக்குவிக்கும் வகையில் நம் அறக்கட்டளை பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. சீர்காழி கால்பந்தாட்ட கழகத்துடன் இணைந்து சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்திலும் மற்றும் LMC பள்ளி விளையாட்டு மைதானத்திலும் நடத்திய கால்பந்தாட்ட போட்டியில் முதல் பரிசு வழங்கியது நமது அறக்கட்டளை. சீர்காழி பூப்பந்தாட்ட கழகம் நடத்திய ஐவர் பூப்பந்தாட்ட போட்டியில் முதல் பரிசினை வழங்கியது நம் அறக்கட்டளை. சீர்காழி கைப்பந்தாட்ட கழகம் நடத்திய மாநிலம் தழுவிய போட்டியில் முதல் பரிசினை வழங்கியது நம் அறக்கட்டளை. ஆண்டுதோறும் சீர்காழி ஈசானி திரு காமராஜர் கபடி கழகம் நடத்தும் பொங்கல் திருநாள் கபடி போட்டிகளுக்கு முதல் பரிசினை வழங்கி வருகிறது நமது அறக்கட்டளை. இதற்கிடையில் பள்ளிக் கல்வியில் தேர்ச்சி பெற்ற பொருளாதார வசதியற்ற மாணவர்கள் தங்கள் மேல் படிப்பிற்கான உதவித்தொகை பெற நம் அறக்கட்டளைக்கு விண்ணப்பம் அளித்து வந்தனர். அவ்விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து நம் அறக்கட்டளை தேவையான உதவிகளை உடனுக்குடன் செய்து வருகிறது. என் பேர் விக்னேஷ். நான் காமராஜர் பாலிடெக்னிக்கில் தேர்ட் இயர் ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்கேன். நான் 10th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். என்னை மேலே படிக்க வசதி இல்லாததுனால பால்சாமியோட அறக்கட்டளை மூலயமா என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட 3 வருஷத்துக்கான படிப்பு செலவை அவங்க முழுவதுமாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நான் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். அடுத்த வருஷம் எனக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். என்ன பேர் நிறைய பேர் இன்னும் படிக்க வச்சிட்ருக்காங்க. என் பேர் சதீஷ்குமார். நான் காமராஜர் பாலிடெக்னிக்கில் மெக்கானிக்கல் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் 10th நல்ல மார்க் எடுத்தனால எனக்கு மேலே படிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் மேலே படிக்கிறதுக்கு காசு இல்லாதனால நாங்கள் எங்கள் அக்கா வேலை பார்க்குற இடத்துல இது மாதிரி சொன்னாங்க, அறக்கட்டளை மூலியமாக போகலான்ட்டு. அவங்ககிட்ட போய் அறக்கட்டளையில் போய் ஹெல்ப்பு கேட்டோடனே உங்கள் பையனுக்கான படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிவிட்டு படிக்க வச்சுருக்காங்க. இது 2வது வருஷம் படிக்கிறேன். 2வது வருஷம் நல்லா படிச்சுட்ருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர்த்த படிக்க வச்சுருக்காங்க. வேறு காலேஜில் வெவ்வேறு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி அவங்க இன்னும் நிறைய பேர்த்த படிக்க வைக்கணும்னு ஆசை. நானும் படிக்க வைக்கணும்னு ஆசை. நானும் இது மாதிரி நிறைய பேர்த்த படிக்க வைப்பேன். என்னை படிக்க வச்ச பால்சாமி நாடார் அறக்கட்டளைக்கு ரொம்ப நன்றி. நம் மாநிலத்தில் மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளியும் 3 மைலுக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளியும் இருக்க வேண்டும் என்று கனா கண்ட காமராஜர் அக்கனாவை செயலாக்கம் செய்தும் காட்டினார். ஏழை குழந்தைகளையும் பள்ளிக்கு ஈர்க்கும் வண்ணமாக மகத்தான மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தார். இத்திட்டம் இன்றளவும் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு மற்ற மாநிலங்களுக்கு தமிழகம் முன்னோடியாக திகழ்கிறது. எனவே காமராஜரை கருப்பு காந்தி, கர்ம வீரர் என்றழைப்பது சால பொருத்தமாகும்.
வாங்காத பணத்தை நம்ம வாங்கணும்னு அவர் சொன்னார், அது தப்பு தான். ஆனா நம்ம வாங்கிட்டு கூடாது. வாங்கிட்டு மறைக்கிறது தப்பு. இப்பெருந்தலைவரின் சீரிய செயல்களை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அவரது பிறந்த நாள் விழாவில் சீர்காழி நகரப் பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் பயின்று வரும் மாணவச் செல்வங்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தியும் கல்வியில் அவர்களை ஊக்கப்படுத்தியும் வந்த நமது அறக்கட்டளை தற்போது சற்று விரிவடைந்து சீர்காழி தாலுகா முழுவதிலும் உள்ள பள்ளிகளில் பயின்று வரும் மாணவச் செல்வங்களையும் மாவட்டம் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களையும் மற்றும் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவச் செல்வங்களையும் அழைத்து பெருமைப்படுத்தி பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறது நமது அறக்கட்டளை. கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் விழாவை நம் அறக்கட்டளை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடி வருகிறது. சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, ஆசிரியர் தின விழா ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு அவ்விழாக்களில் மாணவர்களின் திறனை மேம்படுத்த பேச்சுப் போட்டி, பாட்டுப் போட்டி, நடனம், மாறுவேடப் போட்டி மற்றும் ஓவியப் போட்டி ஆகியவை நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சிறந்த கல்வியாளர்கள், சமூக சேவகர்கள், விளையாட்டு வீரர்கள் ஆகியோரை கௌரவப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் விழாவில் அவர்களுக்கு பாராட்டும் சிறப்பும் செய்யப்பட்டு வருகிறது. இளம் எழுத்தாளர்களை உருவாக்கவும் ஊக்கப்படுத்தவும் புதிய நவீன கருத்துகளையும் சிந்தனைகளையும் கொண்ட புத்தகங்கள் சந்தா செலுத்தி நூலகங்களுக்கு வரவழைக்கப்படுகின்றன. தேசத் தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்ற தினசரி காலண்டர்கள் ஆண்டுதோறும் அனைவருக்கும் வழங்கப்படுகின்றது. இது தவிர அரசு மற்றும் தனியார் அலுவலர்கள் பயன்பெறும் வண்ணம் மாத காலண்டர்களும் வழங்கப்படுகின்றது. நாற்பது குழந்தைகளுடன் நிறுவப்பட்ட நமது அறக்கட்டளை தற்போது 587 குழந்தைகள் மற்றும் 19 ஆசிரியர்களை கொண்டுள்ளது. அறத்தால் வருவதே இன்பம், செயற்பாலது ஓரும் அரணே மனிதன் வாழ்நாள் முழுவதும் செய்யத்தக்கது நல்வினையே என்னும் குறளுக்கிணங்க பால்சாமி நாடார் கல்வி அறக்கட்டளை மென்மேலும் அயராது சிறப்புற செயலாற்றும்.